இப்போ நாம் இந்த உடலுக்கு உண்டான வருமத்தை கொடுக்க போகிறோம். இந்த உடம்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சர்க்கரை வியாதி தான். அதிக சர்க்கரை வியாதினால இவருக்கு வந்து செவித்திறன் குறைஞ்சி போச்சு. அதாவது காது சரியாக கேட்காது. அப்போது நம்ம மெயினாக காதை தூண்டி விடணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லா வருமங்களுமே பலகீனமாக தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து நம்ம கால் வருமத்தை கொடுக்க முடியாது, உடம்பால் தாங்க முடியாது, வலி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம மெதுவாக கை வருமத்தை மட்டும்தான் தூண்டணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து உடம்புல எனர்ஜியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம அதிவேகமாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலி தான் அதிகமாகிடும். அவங்களெல்லாம் உடம்பை ரொம்ப வளைச்சோம்னா எலும்பெல்லாம் உடஞ்சி போகும். அதனால் அவங்கள வந்து நம்ம பண்ணுறது வந்து மெதுவாக பங்கு தான் அழுத்தம் கொடுத்து அவங்க உடம்புக்கு பண்ணணும். சரி, இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உடலியல் பாவகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? பொன்னிசாமி சொல்லுங்கள். 12 இருக்குது. 12. இந்த 12ல் முதல்ல வரக்கூடியது நம்மளுடைய மண்டை ஓடு மற்றும் மூளை. இரண்டாவதாக வரக்கூடியது முகம். மூன்றாவதாக வரக்கூடியது கழுத்து மற்றும் தோள்பட்டை. இந்த கழுத்து மற்றும் தோள்பட்டை எது அப்படின்னா சீருங்கொல்லி வருமத்திலிருந்து 1 2 3 4 5 6 7 8 இந்த 8ம் தான் மூன்றாம் பாவகம், அதாவது கழுத்து மற்றும் தோள்பட்டை. இதைத்தான் நம்ம ஆங்கிலத்தில் வந்து செர்விக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செர்விக்கல் பாயிண்டில் மொத்தம் 8 எலும்பு அடுக்குகள். இதைத்தான் நம்ம வந்து மூன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்கிறது. நான்காம் பாவகம் அப்படிங்கிறது இந்த செர்விக்கல் முடியுது பார்த்தீங்களா, இந்த இடத்த நமக்கு வருமத்தில் வந்து திவளை வருமம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு அடுத்து நான்காம் பாவகம் அப்படிங்கிறது இதில் இருந்து ஒரு 6 விரட்கடை. 1 2 3 4 5 6. இது வந்து எதை கவர் பண்ணும் அப்படின்னா நம்முடைய நுரையீரல் இதயத்தை கவர் பண்ணக்கூடியது. இதில் உள்ள வர்மங்கள்லாம் என்ன இருக்கு? கதிர்காமம், கூம்புகுழி, கூம்பு வர்மம். வரும் காரீரல் வெள்ளீரல் வரும். ஏன்னா காரீரல் வரும். இந்த இடத்துக்குள்ள என்னென்ன வர்மம் இருக்கு அது எல்லாமே வந்துடும். காரீரல் வரும், வெள்ளீரல் வரும், அனுமன் வரும், துடி வர்மம் வரும். அப்புறம் இங்கே வந்து காந்தாரி, அத்தி காந்தாரி, சூத்திர காலம் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துக்குள்ள எல்லா வர்மமும் வரும். இது தூண்டக்கூடிய உறுப்பு வந்து நுரையீரலும் இதயமும். ஆமாம். அடுத்து 5ஆம் பாவகம். இது எப்படின்னா நம்மளுடைய கூம்பு வர்மத்திலிருந்து ஒரு 6 விரட்கடை. 1 2 3 4 5 6. இது எதெல்லாம் கவர் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய வயிறு, அதாவது இரைப்பை.
நம்முடைய செரிமான மண்டலத்தை தூண்டுறது இதுதான். இது எத்தனாவது பாவகம்? 5. இது எது வரைக்கும் முடியும் அப்படின்னா உந்தி வர்மம் வரைக்கும் முடியும். உந்தி வர்மத்தோடு இது நிற்கும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 விரட்கடை. 1 2 3 4. இது உடலியல் பாவகம் 6. இது வந்து சிறுகுடல், கணையம், சிறுநீரகம், இந்த ஆர்கன்ஸை பூரா தூண்டக்கூடியது. அப்போ இதில் இருக்கக்கூடிய வர்மம் வந்து நம்முடைய உந்தி வர்மத்திலிருந்து மூத்திர காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி தான் உடலியல் பாவகம். எத்தனை? 7 6. அப்புறம் வந்து உடலியல் பாவகம் 7. இது எது அப்படின்னா மூத்திர காலம், அப்புறம் ஆமை காலம், லிங்க வர்மம், கல்லிடை காலம், அப்புறம் அரையாப்பு, அணிவர்மம். அதே மாதிரி இந்த பக்கம் அரையாப்பு, அணிவர்மம். இதுதான் உடலியல் பாவகம் 7. இது தூண்டக்கூடிய ஆர்கன்ஸ் எதுனா நம்மளுடைய இனப்பெருக்க மண்டலம். அதுக்கப்புறம் இந்த வர்மம் தான் தூண்டும். அப்போ இனப்பெருக்க மண்டலத்தை தூண்டக்கூடிய வர்மம் எது? மூத்திர காலம், ஆமை வர்மம், லிங்க வர்மம், கல்லிடை காலம், அரையாப்பு, அணி வர்மம். இது வந்து உடலியல் பாவகம் 7. உடலியல் பாவகம் 8. 8 எது அப்படின்னா நம்மளுடைய கழிவு மண்டலம். கழிவு மண்டலம்னா நம்மளுடைய மலத்துவாரம். அதுக்கு உண்டான வர்மம் வந்து எது அப்படின்னா மூட்டு வர்மம். அதுதான் கடைசியாக உள்ளது. அப்போ இவ்வளவு ஆர்கன்ஸையும் தூண்டணும் அப்படின்னா சீருங்கொல்லியிலேருந்து எத்தனை விரட்கடை? 36 விரட்கடையை நீங்கள் அப்படியே கட 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 கடன்னு தூண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடலியல் பாவகம் 1ல் இருந்து உடலியல் பாவகம் 7 வரைக்கும் உள்ள ஆர்கன்ஸ் பூரா செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஏன்னா நமக்கு வந்து மூளையிலிருந்து வரக்கூடிய முதுகுத்தண்டு வந்து, அதாவது ஸ்பைனல் கார்டு வந்து சீருங்கொல்லியிலிருந்து தான் கீழே அணுகி இறங்கும். என்ன எடுங்க. அப்போ சீருங்கொல்லியிலேருந்து இந்த 36 விரட்கடையை வந்து சரியாக தூண்டி விட்டுட்டோம்னாலே உடலியல் பாவகம் 7 வரைக்கும் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம பின்பற்றக்கூடிய மெத்தடு ஃபஸ்ட் வந்து சீகோல்ட் மெத்தடு. பொறுமையாக தூண்டி விடும், நிதானமாக தூண்டி விடும். அதுக்கு அடுத்து வி ஃபார்மட். இதுக்கு அடுத்து அரைடி போடணும். அரைடி எடுங்க. அரைடி
அடுத்து ஒரு அடி, இந்த ஆமைக்காலத்துக்கு கீழே வரும்போது இந்த கட்டையை இப்படி திருப்பிடணும். ஆமைக்காலம் வரைக்கும் இப்படி வரணும். ஆமைக்காலத்துக்கு கீழே இப்படி வரணும். அப்புறம் இந்த சைடில் வாரி எலும்பு. ஆமாம் சார், ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த வாரி எலும்பை வந்து நல்லா தூண்டி விடும். ஏன்னா இந்த வாரி எலும்பில் தான் கேஸ்னால் அவங்களுக்கு மூச்சு அடைப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் உடலியல் பாவகம் 8 வரைக்கும் பார்த்தோம். கழிவு மண்டலம் வரைக்கும் பார்த்துருக்கோம்.